வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டூடியோ டிஸ்கஷன், ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். USA discussion and then directors USA studio discussion. Okay, warm up. தமிழ்நாடு டிஸ்கஷன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அகநிலை அப்படின்ற ஒரு நிலையில் யாம் ஒரு ராஜா. ஓகே, ஏன் அப்படின்னா நானே நிராகரித்தா கூட அந்த நிலையானது ஒரு தொடர்கதையாக தான் இருக்குது. ஓகே, அதனால் ஒரு ராஜாவாக நான் சொல்கிறது தெளிவான தினம் பொறுமை கேட்டுக்குங்க. டிவிக்கே அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதனால் ஆக்டர் விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட ஓஎஸ், அவரோட சாஃப்ட்வேர் தான் ஒர்க் ஆகணும். ஓகே, அது ஒரு வகையில் நல்லாவும் தோதாகுது. ஓகே, அதனால் டிஎம்கேவோட ஓஎஸ்ஸு, சாஃப்ட்வேரு எல்லாம் பயங்கரமான ஒரு துன்பத்தை ஏற்படுத்தும். இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு சத்துணவு தராமல் கொடுமைப்படுத்துறது, அம்மா உணவகத்தை க்ளோஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த கொரோனா லாக்டவுன் டைமில் எப்படி பொருளாதார நிலை ஏற்படுத்துறது, எக்கச்சக்கமான சித்திரவதை. ஏதோ காசு இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரிவிக்காது. சும்மா ஒரு அந்த கொடைக்கானல், ஏற்காடு அந்த ஒரு இன்ப சுற்றுலா மாதிரி, இதை காசு இருக்குது செலவு பண்ணுறோம் ஜாலியாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஆனால் பொதுமக்களுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு கொடுமையாக இருக்கும். அதனால் அவங்களோட ஓஎஸ்சி சாஃப்ட்வேர்லாம் 5 வருஷத்துக்கு நாட் அலோடு. ஓகே, அதே மாதிரி ஏடிஎம்கே அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. உங்களோட ஓஎஸ்ஏ சாஃப்ட்வேர்லாம் எதுவுமே ஒர்க் ஆகிறது அப்படின்றது தோதாகாது. அதனால் முழு பொறுப்பும் சரியோ தீதோ எதுவானாலும் பரவாயில்ல, ஆக்டர் விஜய் அவரோட ஓஎஸும் அவரோட சாஃப்ட்வேர் மட்டும்தான் ஒர்க் ஆகணும். அப்போ தான் நிறையா விஷயம் தோதாகும். ஓகே, அதனால் காலங்காத்தால் எரர் ஏற்படுத்தலாம் கூடாது. ஓகே, அதே சமயத்தில் சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஷன் பண்ணணும். டிஎம்கே பொறுத்த வரைக்கும் நெகட்டிவான கேரக்டர்ஸ்லாம் அவ்வளோவா நிறையா பேர்லாம் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஒரு உணர்வு நிலை என்ன அப்படின்னா, ஒரு மோட்டிவேஷ்னல், அதாவது ஒரு நெகட்டிவான ஒரு மோட்டிவேஷ்னல், மக்களை வந்துட்டு துன்புறுத்தணும் அப்படின்றது தான் அவங்களோட நிலையாக இருக்குது. அது போர்க்களத்தில் டைரெக்டாக போர் செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு தீர்வு. ஓகே, அதை விட்டுட்டு கொடுமைப்படுத்தணும், சித்திரவதைப்படுத்தணும்லாம் அது சரி கிடையாது. ஓகே, ஒரு சில நபர்களை தோது பார்த்து எரர் ஏற்படுத்துவாங்க, அது சரி கிடையாது. அடுத்து இந்த காவியா மாறன்லாம் ஸ்டூடியோவே நாட் அலோடு. ஏன்னா ஆரம்பத்தில் சாதுவாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை அட்டாக், ஊறுபட்ட பட்டர்ஃப்ளை அட்டாக் எதுக்குமே தோதாகாது. ஓகே, ஒரு பணிவு பண்பு வேணும். இந்த மாதிரிலாம் ஏதோ வகையில் தோது பார்க்குறன்றது சரி கிடையாது. ஓகே, அதனால் மேக்ஸிமம் இல்லை, முழுமையாகவே டிஎம்கேவோட ஓஎஸ்ஸு சாஃப்ட்வேரு நாட் அலோடு. ஓகே, எதுக்குமே நமக்கு தோதாகும் அப்படின்றது ரொம்ப சிரமம். ஓகே, அடுத்து ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி நானே நிர்வகிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த யூனிவர்சிட்டியை மையமாக வச்சு என்ன தோது பார்க்குறதுன்றது சிரமமாக இருக்குது. ஓகே, அது ஒரு கதை ஒன்று இருக்குது. அந்த கதை என்ன கதை அப்படின்னா, ஒரு துறவி டெய்லியும் தியானம் செய்கிறப்போ ஒரு சாமிக்கு பூஜை செய்வார். அப்படி செய்கிறப்போ ஒரு பூனை வந்து குறுக்கிடுமா. உடனே அந்த பூனையை கட்டி போட்டு அவங்க தியானம் செய்வாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த பூனை வேற எங்கேயோ போயிடுச்சாம்மா. அதுக்கப்புறம் வேற ஒரு பூனையை பிடிச்சிட்டு வந்து கட்டி போட்டு பூஜை ஆரம்பித்தாங்களாம். அதுக்கப்புறம் இந்த குருவெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பூனை சிலையை வச்சுட்டாங்களாமா. அந்த மாதிரி ஒரு பழக்கமானது அது வெவ்வேறு வகையில் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் போதும், ஏடிஎம்கே ஓரளவு சம்பாரிச்சுங்க. எனக்கு ஏதாவது ஒரு வீடு, காரு, தொழில் அதை அமைச்சு கொடுத்துருந்தீங்கன்னா ஒன்றும் தெரிவிச்சிருக்காது. ஓகே, நீங்கள் சம்பாதிக்கணும், நீங்கள் வச்சுக்கணும். இப்போ நான்லாம் தியாகி கேட்டகிரி தான்.
ஓகே, அதனால் தோதாகாது. ஏன் அப்படின்னா நான் சம்பாரிச்சா தான் உங்களுக்கே காசு கொடுக்கணும். நீங்கள் சம்பாரித்து நீங்களே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் எங்கே போகிறது? அதனால் ஒரு 5 வருஷத்துக்கு வேறு ஏதாவது தோது பாருங்கள். ஓகே, அடுத்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு ஒலிம்பிக் கேம்ஸில் ஒரு தடகள போட்டியில் ஜெயிச்சு கோல்டு மெடல் வாங்கினதுக்கப்புறம் ரியாலிட்டியான லைஃப் ஸ்டைலில் அதனோட மும்மடங்கு வேகமான ஒரு வாழ்வியல் அமைச்சிக்கணும். மறுபடியும் அடுத்த கேம் இருக்கிறப்போ ட்ரைனிங்கில் மும்மடங்கு பயிற்சி இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் ரியாலிட்டி லைஃப் ஸ்டைலும் வெற்றி பெற்றதுக்கப்புறம் இன்னும் தீவிரமாக இருக்கணும். அப்போ தான் நிறையா விஷயம் தோதாகும். ஓகே, அதனால் கேஷ் அப்படின்றது ஓரளவு பரவலாக பயன்படுத்தணும். அப்போ தான் நிறையா விஷயமானது ஒரு நல்லதான ஒரு தீர்வு அமையும். ஓகே, அந்த வகையில் ஒவ்வொரு படிநிலையாக தான் தோது பார்க்கணும். அரசு திட்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையா விஷயத்தை அறிமுகப்படுத்தலாம். இந்த மாதிரி ஏரிகளை தூரமைக்கிறோம், அந்த இடத்துல ரோடு போடுறோம், அந்த இடத்துல சாலை வசதி கொண்டு வரோம், அந்த இடத்துல மின்சார வசதி கொண்டு வரோம். இந்த மாதிரி நிறையா நலத்திட்டங்களை நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். ஓகே, அடுத்து அந்த பசுமை வழிச்சாலை அதை நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். எதெல்லாம் நல்ல நலத்திட்டம் இருக்கோ அதெல்லாம் தேர்ந்தெடுத்து நீங்கள் அமல்படுத்தலாம். ஓகே, அடுத்து டிவிகே டிஸ்கஷன், அதாவது கழகம் டிஸ்கஷன். கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நபர்களாகட்டும், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாகட்டும், எங்கேயாவது நீங்கள் போனீங்க அப்படின்னா 50, 100, 200, 500, 1000 ரூபா நீங்கள் ஒரு டிப்ஸாக கொடுக்கலாம். அப்போ தான் கழகத்துக்கு மேலே ஒரு சில நபர்களுக்கு ஒரு நன்னுணர்வு ஏற்படும். ஓகே, ஓரளவு தொகையானது பரவலாக பயன்படுத்தப்படணும். ஓகே, அடுத்து அகநிலை மற்றும் உளவியல் மற்றும் உடலியல் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் விஜய்க்கு அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க. ஓகே, ஏன்னா ஏதோ வகையில் பாதுகாப்பு இருந்தாலுமே அதெல்லாம் ஒரு பாதுகாப்பு அப்படின்றது ஒரு கொஸ்டின் தான். ஓகே, அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டடான ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு கண்ட்ரி கிடையாது. ஓகே, அதனால் அகநிலை பாதுகாப்பும் சில விஷயம் பாதுகாப்பு தான் தேவைப்படுது. அதனால் கட்சிகளில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் அவரை துன்புறுத்த விட்டு வேடிக்கை பார்க்காம அப்பப்போ அவருக்கு கொஞ்சம் காப்பாற்றி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த படிநிலை தோதாகும். ஏன் அப்படின்னா அவரோட ஓஎஸ்சி சாஃப்ட்வேர் அப்படின்றப்போ எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்காரோ அதை பொறுத்த நமக்கு தோதாகும். ஓகே, அதனால் டேமேஜ் ஏற்படுத்தக்கூடாது. ஓகே, சரி, அடுத்த தகவல்